ஆக்சுவலா நாளைக்கு எலக்ஷன் ரிசல்ட்டு. இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து, நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு குடுத்தீங்க? எனக்கு தாவேகா முக்கியம், டிஎம்கே முக்கியம், அதிமுக முக்கியம், நாம் தமிழர் முக்கியம். அப்படின்னு சொல்லி நம்ம கட்சிக்காக கருத்து முரண்கள்ல எவ்வளோ முட்டி மோதிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, இந்த எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட கூத்து நடந்துச்சு தமிழ்நாட்ல. ஆனா அதெல்லாம் தாண்டி, இந்த ஒரு அரசு அமையப் போறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசா தான் அமையப் போகுது. ஸோ எந்த கட்சி ஜெயிச்சாலுமே அது வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசா தான் இருக்கப் போது. அதனால நாளைக்கு ரிசல்ட்டின் போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாவே கவுண்டிங் ஃபினிஷ் பண்ணி, எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போறாங்க, யார் எவ்வளோ சீட்டு வாங்குனாங்க அப்படிங்கிறத நியூஸா மட்டும் அப்டேட் பண்ணிட்டு, தயவு செஞ்சு யாரும் எந்த இடத்துலயும் எந்த விதமான பிரச்சனைக்கோ, வன்முறைக்கோ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலமா நான் கேட்டுக்கிறேன். கட்சிகள் வந்து அவங்களுடைய வேலைய அவங்க செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வின் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும் அடுத்தடுத்து அவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க. ஆதரவு தெரிவிக்கிறேன்ற பட்சத்தில, நீங்க நடுவுல நின்னுட்டு அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட நண்பன், அண்ணன், சொந்தக்காரங்க, மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு, பகையாளி ஆகிட்டு நின்னுட்டு இருக்கிறோம். ரொம்ப நம்ம அத டீப்பா எடுத்துட்டு போய் ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து அத பாதிப்பா எடுத்துக்க கூடாது. தேர்வு பண்ணும்போதே நமக்கு பிடித்த நேர்மையான ஒரு நல்ல அரசாங்கத்த தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் எல்லாமே. அவங்கவங்க அந்தந்த கட்சி எல்லாருக்குமே தெரிஞ்ச விதத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. ஓட்டு போட்டாச்சு. நாளைக்கு ரிசல்ட் வருது. ஸோ தயவு செஞ்சு அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலின் அடிப்படையில எந்த பொதுமக்களும் தன்னுடைய வாழ்க்கைய வந்து பாதிக்கிற அளவுல எந்த விதமான வன்முறை சம்பவத்திலயோ, இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலயோ ஈடுபட்டுறாதீங்க. ரிசல்ட்டா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த கட்சி வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஆல்ரெடி ஓட்டு போட்டாச்சு. இது வந்து இதுக்கப்புறம் இதுல நீங்க எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ வர ரிசல்ட்ட அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பொதுமக்கள் இனிமே கட்சி சார்ந்த எந்த நிகழ்வுகள்லயும் தயவு செஞ்சு யாருமே ஈடுபடாதீங்க. பாதுகாப்பா இருங்க. நமக்கான நல்ல ஆட்சி அமையட்டும். தாவேக்கா வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய ஆசை. பட் ஓகே நம்ம மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு அப்படின்னு சொல்ற மாரி, யார நம்ம தேர்ந்தெடுத்திருந்தாலும் அத மனமார ஏற்றுக்கொள்வோம். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள நம்ம வந்து பின்பு இந்த தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கருத்தியல் அடிப்படையில நம்ம யாரோட மோதணும்னாலும் மோதிக்கலாம். தயவு செஞ்சு நேரடியா களத்துல நின்னு வன்முறை பண்றது, சண்டை போடுறது இதெல்லாம் இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க வந்து எலக்ஷன்ஸ் வந்து வர வர அந்த தனிநபர் தாக்குதல் பண்றது, கொச்சையா பேசுறது, பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொல்லி அங்க போய் சண்டை, அடிதடி இதெல்லாம் இதெல்லாம் அனாவசியமானது. இதெல்லாம் வந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயம். தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆளுங்கட்சியா வரணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆசை, கனவு. பட் அது வந்து முதல் எலக்ஷன்லயே நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தாலும், ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஆசைகள் தான். ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தில நடந்தா நல்லாருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னொரு வீடியோல சந்திப்போமா? பாய் பாய்.